ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசிக்கு லியோ சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் இந்த மாதம் உங்களுக்கு பல நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும். சிம்ம ராசிக்கான ஏப்ரல் மாத பொதுவான பலன்கள். தொழில் மற்றும் வணிகம். புதிய முயற்சிகள். நீங்கள் தொடங்கும் புதிய தொழில்கள் அல்லது திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். அங்கீகாரம். வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சாதகமாக அமையும். நிர்வாக திறன். உங்கள் ஆளுமை திறன் கூடும். கடினமான முடிவுகளை துணிச்சலாக எடுத்து வெற்றி காண்பீர்கள். நிதி நிலைமை. வருமானம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். முதலீடு. நிலம் அல்லது கட்டுமானப் பணிகளில் முதலீடு செய்ய இது சிறந்த மாதம். எக்ஸ்போஸ்ட் பிரிக் ஒர்க் போன்ற நவீன கட்டுமான முறைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். செலவுகள். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து தொழிலில் முதலீடு செய்வது நீண்ட காலத்திற்கு பலன் தரும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். குடும்பம். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். கல்வி. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது பாடங்கள் எளிதில் புரியும். ஆரோக்கியம். மன உளைச்சல் குறையும். இருப்பினும் அதிக வேலைப்பழு காரணமாக சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் தங்கம். வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் கேட்பது அல்லது சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக ஆற்றலை தரும். இந்த மாதம் உங்கள் லட்சியங்களை நோக்கி துணிச்சலாக அடியெடுத்து வைக்க உகந்த காலமாகும். வெற்றி நிச்சயம். ஏப்ரல் 2026இல் சிம்ம ராசிக்கான லியோ கூடுதல் விவரங்கள் இதோ. தொழில் மற்றும் நிர்வாகம். கரியர் அண்ட் லீடர்ஷிப். ஏப்ரல் 13க்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது. அதிகார பதவி. வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் செவிசாய்க்கும் காலம் இது. தொழில் விரிவாக்கம். ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வெளிநாடு தொடர்பான வணிகங்களில் இருப்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய திட்டங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த பெரிய